44 லட்சம் ரூபா திருப்பதி கோயிலுக்கு நான் கொடுக்கல, அது எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்துட்டாங்க, அது என் பேரை போட்டு கொடுத்துட்டாங்க. 44 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு KN நேரு. சார் எங்கள் குடும்பத்துலேருந்து கட்டுறாங்க சார், நான் கட்டல, என்கிட்ட அவ்வளோ பணம் சார், குடும்பத்துலேருந்து கட்டுறாங்க, அவங்க பிஸ்னஸ் கட்டுறாங்க, என் பேரில் கட்டில 44 லட்சத்துக்கு நான் எங்கே போவேங்கிறார். காவேரி ஆஸ்பத்திரியே அவருக்கு சொந்தமானதுன்னு செய்தி வருது. அதுபோக வீட்டில் 600-700 மாடுகளை வச்சு மாட்டு பண்ணை நடத்தி பால் சப்ளை பண்ணுறாரு. எத்தனையோ சொத்துக்கள் அங்கே இருக்குது திருச்சி பூரா. ஒரு காலகட்டத்தில் நம்ம கருணாநிதி அவர்களே இவரை பார்த்து என்ன நேரு திருச்சியை பூரா வளைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறையான்னுலாம் கேட்டார். அந்த அளவுக்கு சொத்து குவித்தவர். இப்போ பார்த்திங்கன்னா 4000 கோடி சென்னை மாநகரத்தில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள்னு சொல்லி அதில் யாருக்கோ கான்ட்ராக்ட் விட்டு அதில் மிகப்பெரிய மோசடி நடந்ததாக மக்களே வந்து புகார் சொன்னாங்க. ஏன்னா அது வடிகால் சரியாகவே அமையலை, சென்னையில் நிறைய இடங்களில் அப்படியே வெள்ளம் நிற்கிதுன்னு குற்றச்சாட்டு வந்தது. இவ்வளவு பெரிய பணத்துக்கு சொந்தக்காரர் 44 லட்சம் ரூபா திருப்பதிக்கு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னப்பா திராவிடம் ஆச்சப்பா, நீங்கள் சாமியை திட்டுறவங்களாச்சே, தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாச்சே, நீ போய் பேரில் 44 லட்சம் கொடுத்துருக்கேன்னு கேட்ட உடனே அப்படியே பிளேட்டை மாற்று. 44 லட்சம் ரூபா நான் கொடுக்கல, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏன் பேரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராரு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது அவருக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். சமீபத்தில் சட்டநாதன் கோயில்னு ஒன்று இருக்குது. இவர் மேலே இடி சொல்லிட்டான் பாருங்க. என்ன சொன்னால், இடி 2500 பேருக்கு மேலே வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கியிருக்காரு இவர் KN நேரு. அவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்கள்னு DGPக்கு கையெழுத்து எழுதுனாங்க. உடனே ஒரு சட்டநாதன் கோயிலுக்கு போய் எப்படி விழுந்து கும்பிட்றாருன்னு இந்த வீடியோ வைப்பார். ஆக இந்த மாதிரி விழுந்து கும்பிட்டுட்டு கேட்டால் எங்களுக்கு நான் கோயிலெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்தது தஞ்சை பெரிய கோயில், அதுக்கு போகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏய் இந்த வாசல் வெளியே போனால் ஆடு காலி அப்படின்னு சொல்கிறார். வளாகத்தில் பேசிக்கொண்டே சென்ற அமைச்சர் KN நேரு கோயிலை காட்டி உள்ளே போனால் கதை முடிந்தது என்றதும் அன்பில் மகேஷ் சிரித்தார். அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு வாசல் இருக்குது, அதில் போனால் பதவி போயிருங்கிறது ஒரு நம்பிக்கை. கருணாநிதி அவர்களே அந்த வாசலில் போகாமல் வேறு வாசலில் போனாருன்னு சொல்லுவாங்க. இந்திரா காந்தி அந்த வாசலில் போனதுனால தான் இறந்தாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட இருக்கிறது திராவிடத்தை பொறுத்தவரை மூடப்பழக்கமாச்சே. நீங்கள் தான் மூடப்பழக்கத்துக்கு எதிரானவங்களாச்சே. ஆனால் சொல்லுவீங்களே KN நேரு அந்த வாசல் வழியே போகக்கூடாதுன்னு. அப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்க, சட்டநாதன் கோயிலில் போய் கீழே விழுந்து கும்பிட்டீங்க. கேட்டால் திருப்பதிக்கு நான் கொடுக்கல, வீட்டில் இருக்கிறவங்க என் பேரில் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆரம்ப கட்டத்திலேருந்து திராவிட இயக்க தலைவர்களுக்கு போனால் இதுதான் வேலையே. பெரியார் ஈவேரா என்ன பண்ணார், ஈவே ராமசாமி என்ன பண்ணாருன்னா, அவருடைய மனைவி நாகம்மா தினமும் கோயிலுக்கு போவார். இவர்களெல்லாம் நாசியத்தை நாட்டுக்கு போதிப்பவர்கள், சாமி கும்பிடுவது முட்டாள்தனம்னு சொல்பவர்கள். ஆனால் எந்த ஒரு திராவிட தலைவராலும் தன் வீட்டில் உள்ளவர்களை நாசியத்தை விட்டு ஆன்மீகத்தை விட்டு நாசியத்துக்கு மாற்ற முடியாதவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தா இவங்க திட்டுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தெய்வ பக்தியாக இருப்பாங்க. வீட்டில் இருப்பவர்களே குடும்ப உறுப்பினர்களையே உங்கள் கருத்துக்கு உடன்பட வைக்க உங்களால் முடியாவிட்டால் நீங்களெல்லாம் இதை பற்றி பேசலாமா? நாசியத்தை பற்றி இவரே அப்படிதான். அவர் கத்திக்கிட்டு இருந்தார். அவர் மனைவி நாகம்மாள், அவங்க ஃபுல்லாக கடவுளுக்கு டெய்லி கோயிலுக்கு போனாங்க. அதுக்கடுத்தது கருணாநிதி அவர் பார்த்திங்கன்னா 2வது மனைவி 3வது மனைவி 2 பேரும் பயங்கர தெய்வ பக்தி இருக்கிறவங்க. 2வது மனைவி எப்போதுமே பூஜை பண்ணுவாங்க, பெருசாக நெத்தியில் பொட்டு வச்சுருப்பாங்க. 3வது மனைவி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போய் இப்போ பூஜை பண்ணுவாங்க, அவங்க அவ்வளவு பக்தி. இவர் மட்டும் கடவுளுக்கு எதிராக பேசுவார். கனிமொழி திருப்பதிக்கு போனாங்க. ஏன் அதுக்கப்புறம் ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. ஸ்டாலின் இதாக சொல்லுவார், நாசியத்து எங்களுடைய திராவிட கொள்கையும் பாரு.
ஆனால் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வந்து ஒயிட் ஃபீல்டில் போய் சாய்பாபா காலை கும்பிட்டுட்டு வந்தார். 60ஆம் கல்யாணத்துக்கு திருக்குறையூர் போய் வந்துக்கிட்டு கும்பிட்டுட்டு வந்தார். அதுக்கடுத்தது பதவி ஏற்பதற்கு முன்பு திருப்பதியிலிருந்து பிரசாத் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் மனைவி சாமி கும்பிட்றத அவர் ஏற்றுக்குவார். அவர் ஏன்னா அவர் பதவி ஏற்கும்போது திருப்பதி கோயிலேருந்து வந்து அவங்க வந்து அந்தணர்கள் கயிறை கட்டுறாங்க, கருப்பு கயிறை கட்டிக்கிட்டார். அதில் பாராட்டணும், ஓப்பனாக கட்டிக்கிட்டார். பிரசாதத்தெல்லாம் கையில் வாங்கிக்கிட்டார். அவர் ஒருத்தர் தான் வந்து மற்றவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் குடும்புறாங்க, நாங்கள் இந்த நேரு எல்லாம் அப்படி தான் சொன்னார். ஆனால் அவர் ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கும்போதே அப்படி தான். உதயநிதி அவர்கள் அவங்க மனைவி வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வாரம் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆக நீங்கள்லாம் ஆக நாசிகர்னு சொல்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பூரா பக்திமான்களாக இருக்காங்களே, அப்போ இந்த நாசிகர்கள் ஏன் நாம் இந்த நீங்களும் சேர்ந்து சாமி கும்பிட வேண்டியதானே? அன்பில் மகேஷ் கோயில் கோயிலாக போகிறாரு. இந்த எம்ஆருக்கு பன்னீர்செல்வங்கிறவர் அவருக்கு மந்திரி, அவர் கோயில் கோயிலாக போகிறாரு. சேகர் பாபு கோயில் கோயிலாக போகிறாரு. ஆக திராவிட இயக்கம்னு பேரை வச்சுக்கிட்டு இன்னும் நாசிகம்னு சொல்லிக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறீங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நேரவர்கள் சொல்லிட்டு போங்களேன், ஆமாப்பா நான் வந்து திராவிடத்தில் இருந்தாலும் சாமி கும்பிட்றேன், அதனால தான்ப்பா திருப்பதிக்கு பணம் கொடுத்தேன், அது இதில் என்ன தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. இதுதான் என்கிட்ட உங்களுக்கு பிடிக்காதது. வெளிப்படையாக இருங்க, வெளிப்படையாக பேசுங்கள், நடிக்காதீர்கள். ஆன்மீகத்தை கும்பிடுங்க. ஏன் அந்த கடவுளை கும்பிட்றதுக்கு எல்லாருக்குமே தகுதி இருக்குது, எல்லாருக்குமே அதுக்கு இது இருக்குது, அனுமதி இருக்குது. உங்களை யாரும் கும்பிட வேண்டாம் என்பது சொல்வதில்லை. வெளியிலே நாசியத்தை பேசிவிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடாதீர்கள் அப்படிங்கிறது தான். கேஎன் நேருவுக்கு 44 லட்சத்தை நான் கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னாலே அந்த திருப்பதிக்கு நீங்கள் பணத்தை போட்டு கொடுத்த புண்ணியமே போயிடும் அப்படிங்கிறது தான். கேஎன் நேரு அவர்கள் இன்றைக்கி சொன்ன கருத்துக்கு நம்முடைய முதல் கட்ட மறுப்பு தெரிவித்துக் கொள்ளும்.